சோழர்களின் பெருமை. உத்திரமேரூர் குடவோலை முறை. உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பண்டைய சோழ கிராமம் சென்னையிலிருந்து சுமார் 85 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சோழ நிர்வாகம் மக்களாட்சி கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்பட்டு வந்தது. அவர்களின் ஆட்சி காலத்தில் பஞ்சாயத்து முறை செழித்தோங்கியது. சோழ தன்னாட்சி நிர்வாகம் கிராமங்களில் சபா அல்லது மகா சபைகளின் மீது உருவாக்கப்பட்ட நிர்வாக அமைப்பாகும். வைகுண்ட பெருமாள் கோயில் வளாகத்தில் உள்ள சபா மண்டப சுவர்களில் 2 முழுமையான கல்வெட்டுக்கள் இந்திய தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு அவை உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குடவோலை முறை தேர்தல் நடைமுறைகள் உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கள கிராம பொதுச்சபைக்காக கடைபிடிக்க வேண்டிய முறையும், மேலும் அவை சபா அல்லது மகா சபை அரசியலமைப்பு தொடர்பாக முதலாம் பராந்தக சோழன் தனது 11 மற்றும் 14ஆம் ஆண்டுகளில் வெளியிட்ட அரச கட்டளையும் ஆகும். நிலைக்குழு மற்றும் தங்கக்குழு உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். உறுப்பினர்களுக்கான தகுதிகளும் வரையறுக்கப்பட்டது. குடவோலை முறையின் மூலம் தேர்வு செய்ய வேண்டிய ஒருவருக்கு 35 வயது முதல் 70 வயது வரை இருக்க வேண்டும். ஒரு வேலி நிலமும் அவரது சொந்த வரி விதிக்கத்தக்க நிலத்தில் கட்டப்பட்ட ஒரு வீட்டையும் அவர் பெற்றிருக்க வேண்டும். வேதங்கள், மந்திரங்கள் ஆகியவற்றை அறிந்திருக்க வேண்டும். பிராமணர்கள், பெண்கள், பசு அல்லது குழந்தைகளை கொன்ற நபர்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட தகுதி இழந்தவராவர். மேலும் திருடர்கள், குடிகாரர்கள், தண்டனை பெற்ற நபர்களும் குடவோலை முறை அமைப்பு தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்கள் ஆவார்கள். மக்களாட்சி முறைமைகள் இன்றைய உலகிற்கு ஒன்றும் புதிதல்ல. கிபி 900 ஆண்டுகளிலேயே முதலாம் பராந்தக சோழன் நம் தமிழ்நாட்டில் இம்முறையை பின்பற்றியுள்ளார் என்பது மிகவும் பெருமைக்குரிய அம்சமாகும்.